பராசக்தி படமும் ஏற்பட்ட சர்ச்சையும். தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிய பராசக்தி விமர்சன ரீதியாக டல்லடித்தாலும் வசூலில் 100 கோடி ரூபாய் வசூல் செய்துவிட்டதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. டிரெக்டர் சுதா கொங்கரா படம் ரிலீஸான சில நாட்களில் அவர் கொடுத்திருந்த ஒரு பேட்டியில், ஒரு நடிகரின் படம் ரிலீஸ் ஆகாததால் அவரது ரசிகருக்கு வேண்டுமென்றே பராசக்தி படத்துக்கு எதிராக இணையத்தில் நெகட்டிவிட்டியை பரப்புகிறார்கள் என்று கூறினார். அவர் விஜயின் ரசிகர்களைத்தான் மறைமுகமாக தாக்குகிறார் என சொல்லி தளபதி ரசிகர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக பதிவுகளையும் கமெண்ட்ஸ்களையும் போடத் தொடங்கினார்கள். தற்போது வைரலாகும் BTS கிளிப்பில் தற்போது வைரலாகும் வீடியோவில் சுதா கொங்கராவுடன் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, பிருத்வி பாண்டியராஜ் ஆகியோர் அமர்ந்துள்ளனர். அப்போது சுதா கொங்கரா ஸ்கிரிப்ட் ரீடிங் குறித்து பேசுகிறார். அப்போது ரவி மோகன், அதர்வா மற்றும் பிருத்வியை பார்த்த சுதா, இவர்கள் 3 பேரும் ஸ்கிரிப்ட் படிப்பார்கள் என்றும் சிவகார்த்திகேயன் படிக்க மாட்டார் என்றும் கூறுகிறார். அப்போது சிவகார்த்திகேயன், நீங்க அத முடிவு பண்ணாதீங்க மேடம், ஏதோ என் வாழ்க்கைய வந்து வாழ்ந்து பார்த்தா மாதிரி. நானும் அமரன், மாவீரன், மதராசி படங்களுக்கு ரீடிங் பண்ணியிருக்கேன். இப்படித்தான் அனைவரும் தயாராகிக் கொண்டு போவோம். ஜாலியா இருக்கிறதுனால அவங்க வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல என நோஸ் கட் செய்வது போல ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். இதனால் சுதா கொங்கரா நோஸ் கட் வாங்கியிருப்பதை பலரும் வைரலாக்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்னொரு வீடியோவை எடுத்து போட்டும் அவரை வெளுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ரசிகர்கள். அதாவது பராசக்தி ஷூட்டிங்கின் போது படக்குழுவினருக்கு சிவகார்த்திகேயன் பிரியாணி விருந்து வைத்தார். வாழை இலையில் அந்த விருந்து பரிமாறப்பட்டது. எஸ்கே தான் பரிமாறினார். எல்லோரும் கைகளில் சாப்பிட சுதாவோ அதை ஸ்பூன் வைத்து சாப்பிட்டார். இதை பார்த்த ரசிகர்களோ, உலகத்திலேயே வாழை இலையில் வைக்கப்பட்ட பிரியாணியை ஸ்பூனில் சாப்பிட்ட ஒரே ஆள் சுதாதான். யாருமே இப்படி சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. சுதாவால் வாழை இழை பிரியாணிக்கு உள்ள மரியாதையே போய்விட்டது. இதிலேயே அவரது இலைத்தன்மை தெரிகிறது. அந்த இலைத்தன்மையோடுதான் எஸ்கேவையும் மட்டம் தட்ட பார்த்தார் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள். அதே சமயம் சுதாவின் ஆதரவாளர்களோ, உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பது அவரது உரிமை, இதையெல்லாமா கிண்டல் செய்வது என்றும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள்.